வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்குது உடம்பெல்லாம்? பரவாயில்ல, உள்ள போங்க. திருச்சிற்றம்பலம். ரகு, இந்த ஆளுக்கு யாரா பத்திரிக்கை கொடுத்தது? இவனுக்கு யாரும் பத்திரிக்கைலாம் கொடுக்கலப்பா, இவனே கிளம்பி வந்திருக்கான்ப்பா. ஏன்பா ரகு, இவனே வந்திருக்கான்னு ஏதோ தப்பா இருக்கு. இவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான். அவனை இங்கிருந்து வெளியே அனுப்ப முடியாதா? இல்லப்பா, இப்ப அவனை போய் வெளியே போன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை கிளப்புவான்ப்பா. மண்டபம் பூரா ஒரே சலசலப்பாயிடும். அவன் அதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருப்பான் போல. அப்படியே விட்டுருவோம்ப்பா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, நீ எதுக்கு செவந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். சரிப்பா. அங்க பாருங்க. செவந்தி, இந்த ஆளை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? எனக்கே தெரியல மாமா. ஐஷு, அவன் எதுக்கு வந்திருக்கான்? அவன் வந்தது மட்டும் இல்ல, கூட இருக்கிறது யார் தெரியுமா? அந்த ஆசிரமத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணிருந்தோம்ல, அந்த மேனேஜர் தான் இவரு. இவனுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையா நீ? ஒண்ணுமே புரியலையா ஐஷு?
ஒரு நிமிஷம் இரு. நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணி வேண்டாம். இப்ப போய் பேசினா வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இல்ல ஐஷு, அவன்கிட்ட பேசாம இருந்தா அவனுக்கு ரொம்ப திமிரா போயிடும். அவனை யார் இங்க வர சொன்னது? இரு, நான் போய் பேசிட்டு வரேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். என்ன வேணும் உனக்கு? நாங்க யாரும் உன்னை இன்வைட் பண்ணல. நீயா வந்திருக்க? கல்யாணத்துக்கு வர்றவங்கள வானு கூப்பிடுறதான வழக்கம். அது உங்க குடும்பத்துல அப்படி ஒண்ணும் தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவர் கைய புடிச்சு ரகு இழுத்துட்டு போய் வெளியே விடுறான்.